ஜம்ப் பண்ணி ஓடி வந்து அங்கே செல்லில் வில்லன் இருப்பார், அவர் போய் ஷூட் பண்ணுற ஷாட் அடுத்த ஷாட். இப்போ ஜம்ப் பண்ணி ஓடி வர ஷாட்டு, ஒரு ஷாட்டு ஹை ஸ்பீட் ஷாட்டு, நல்லா ஸ்பீடாக ரன் பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே, ஷாட் ஓகே. ஆனால் திருப்பி ஷாட்டை பார்க்கும்போது அவர் அந்த ஜம்ப் பண்ணும்போது ஒருத்தர் இருக்காரு, அவர் சரியாக பண்ணல, அவர் கீழே இருந்தவர், அவர் சரியாக பண்ணாததால கண்ணன்னு சார் ஒன் மோர் ஷாட் சார், இன்னும் லாங் ஸ்டெப்ஸ் போட்டு ஜம்ப் பண்ணி வந்து ஹை ஸ்பீடில் நல்லாயிருக்கும் அப்படின்னா. அங்கெல்லாம் கருங்கல்லோட ரோடுங்க. அந்த ரோடு மேலே நான் நான் ஈஸியாக ஓடிட்டு வந்தால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது அந்த ஸ்பீடில் ஓடி வந்து பின்னாடி வராங்களான்னு பார்த்துட்டு ஓடும்போது நான் கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு ஷூ ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்காக லெதர் ஷூஸ் தான் போட்டு ஃபைட்லாம் பண்ணோம். ஏன்னா அந்த மாமூல் ரன்னிங் ஷார்ட்ஸ் ஷூஸ் போட்டால் அது அழகாக இருக்காது அப்படின்னு சொல்லி லெதர் ஷார்ட்ஸு, இந்த ஹார்லே டேவிட்சன் ஷூஸ் போட்டு தான் முதல்லலாம் ஷார்ட்ஸ் எடுத்துருந்தோம். ஸோ கண்டினியூட்டியால் அதே ஷூஸ் தான் போட்டுக்கிட்டு ஓடணும். அந்த லெதர் ஷூஸு கரெக்டாக ஒரு கல்லில் போய் இடித்து அந்த கல் பேர்ந்து மூஞ்சி போய் லேண்ட் ஆகி பல்லு கூட. இதுக்கு முன்னாடி இதுதான்டா போலீஸில் டைட்டில் வச்சு அதே மாதிரி விழுந்து படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அதே மாதிரி இதுதான்டா போலீஸ் பார்ட் 2ன்னு பேர் வச்சு அதே மாதிரி விழுந்து அதே அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதெல்லாம் ஞாபகங்கள் நல்லா இதெல்லாம் தப்பிச்சதுனால இங்கே ஃப்ராக்சர் ஆகாமல் தப்பிச்சது. இங்கே ஒரு கம்ப்ரெஷன் ஃப்ராக்சரு கொஞ்சம் அமுங்கி, பட் அது சரியாயிடும், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லைன்னு இந்த இடத்துல இந்த பூர்வத்தோட. நல்ல வேலை இது வரைக்கும் இங்கே அடிப்பட்டது கண்ணு மாத்திரம் தப்பிச்சு. இப்போ தான் ஆரம்பித்தோங்க படம், இப்போ தான் ஆரம்பித்தோம். இங்கே ஜெயில் செட்டப் எல்லாம் இங்கே வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாம் செட்டெல்லாம் போட்டு ஒரு 15 days ஷெடியூல் 15 to 20 days ஷெடியூல் பண்ணோம். இங்கே பேலன்ஸ் இங்கே பண்ணால் ஆக்ஷன் பார்ட்டெல்லாம் இங்கே பிளான் பண்ணோம். சென்ட்ரல் ஜெயிலுக்கு இது நல்ல சூட்டபிலிட்டி இருக்குது, கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஹைதராபாத் கூட அவ்வளோ நல்லா இல்லை லொக்கேஷன். திஸ் ரியலி சூட்ஸ். சார் இது கதை வந்து ஆக்சுவலாக அந்த இதுதாண்டா போலீஸ்லேருந்து வருமா? ஆமாம், அந்த இதுதாண்டா போலீஸில் அப்பா அம்மா இறந்துருவாங்க. அந்த பையனை வந்து ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டர் வளர்ப்பார். அதோட படம் முடியும். அங்கே அந்த சீஃப் மினிஸ்டரோட கையில் அந்த பையன் ஒப்படைக்கப்படுவார். அப்படியோட படம் முடியும். அது வந்து சீஃப் மினிஸ்டரோட ஸ்டூடெண்ட்டு தான் ஹீரோவோட பையனை அவர் வளர்ப்பாருன்ற மாதிரி படம் முடியும். இப்போ படம் அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஏன் இவ்வளோ நாள் எடுக்கலைன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த பையன் வளரணும்ல, அதான் 22 வருஷம் அதனால தான் வெயிட் பண்ணோம். இல்லை, அவர் ஆக்சுவலாக ஆக்ட் பண்ண வைக்கலாம்னு நினச்சோம். அவர் முடியாமல் நிலையில் இருக்கார், அவர் படுத்த படுக்கையாக இருக்கார். அவர் உடம்பு சரியில்லை அவருக்கு. இல்லை, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இந்த ஜஸ்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் தான் சொல்லுவோம். சேம் கேரக்டரைசேஷன் அதே சொல்லிட்டு தென் அந்த பையன் வளர்ந்த பிறகு ஹவு ஹி இஸ் ஒர்க்கிங் அஸ் ஆஃபீஸராக அவர் இருக்கிறார். இப்போ அவர் என்னென்ன பண்ணுறாரு, சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கிற மாதிரி ஸ்டார்ட். படம் 2 hours தான் இருக்கும், வளவளா குளகுளா இருக்காது. டூயட்டெல்லாம் இல்லை இந்த படத்தில். The characterization, see the same blood. If he thinks it is எது நியாயம் நினைச்சானோ அது பண்ணி தீர்வான். அந்த மாதிரி கேரக்டரைசேஷன், சிச்சுவேஷன்ஸ், ஆல் த திங்ஸ் டுகெதர், இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ சொசைட்டியில் we are finding politicians, gangsters, rowdy shooters, all hand in one. ஒரே இதில் and the police also. அப்படி பார்க்குறச்ச வந்து the common man is really he has to fight a lot for justice and he is ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது. ஒரு நல்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யார், கடவுளாக பார்க்க முடியாது, பொலிட்டீஷியனாக வந்து அவைலபிலிட்டி இல்லை, நம்மளுக்கு ஓட்டு தான் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் நம்மளை கண்டிக்கிறது இல்லை. போலீஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, போலீஸ் வரைச்சா கூட அவங்க உண்மையாக பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால இல்லை பெரியவங்க இன்வால்மெண்ட்னால அவங்க நிறைய இடங்களில் வந்து ஜஸ்டிஸ் பண்ண முடியல. போலீஸ் சில பேர் கரெக்டாகவே இருக்காங்க. ஸோ போலீஸ் ஆனாலும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ காமன் ஐயோ போலீஸ் கிட்ட போகிறதாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் ஒரு சின்சியர்
போலீஸ் ஆஃபீஸர் எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு டு டூ ஜஸ்டிஸ் டு த பீப்புள். பட் அதுக்கு ஹீ கோஸ் ஆல் வே அவுட். சிஎம் இல்லை, பிஎம் இல்லை, யார் இல்லை, ஈவன் வந்து கடவுளே வந்து சொன்னால் கூட இது தப்புன்னா தப்பு தான், தப்பு பண்ணவனே தண்டிக்கணும். இப்போ வந்து ஒரு 10 வாட்டை தப்பு பண்ணிட்டு பிறகு கூட அவனை திரும்ப போய் கோர்ட்டில் போட்டு அவனுக்கு ஜஸ்டிஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காது. நான் தான் ஜட்ஜு, போலீஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஜட்ஜு, அதுக்கப்புறமா தானே அப்புறம் வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிட்ட போகிறது. ஸோ இவர் எந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு? ஹீஸ் பிளேயிங் அன் என்கவுண்டர் காப்பர். ஸோ அவர் வந்து எவ்ரி என்கவுண்டர் ஹீஸ் காட் a ரீசன். அதுக்கு வந்து பப்ளிக் and how the government is I mean ditching the real officers. எப்படியெல்லாம் கவர்மெண்ட்டில் எப்படியெல்லாம் சாதிச்சுக்கிறாங்க. அதாவது டெரரிஸ்ட் கூட வந்து ஒரு உண்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு டெரரிஸ்ட்டை தண்டிக்கலாம்னா முடிய மாட்டேங்குது. கொண்டு போய் கோர்ட்டு முன்னாடி நிப்பாட்டினா கூட அவன் டெரரிஸ்ட் இல்லைன்னு சொல்லி அவனை விடுவிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்சியர் ஆஃபீஸர் how he survives and how he reacts and how he stands for his truth. ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க ஹோம் டிபார்ட்மெண்ட்டை வந்து என்கவுண்டர் ஆஃபீஸரா? ஆமாம் என்கவுண்டர் சார், ஆந்திரால நீங்க அரசியல் பேசினாலே ஒரே பஞ்சாயத்து அடிக்கடி வரும். இந்த படத்துலயும் அந்த மாதிரி அரசியல் ஏதாவது சண்டையெல்லாம் இருக்குமா? நான் ஆந்திராவில் நான் அரசியல் பேசினா அடிதடின்றீங்க, அது இல்லை. நான் எங்கே பேசினா உண்மையை பேசினா அது எங்கே வந்தாலும் கசப்பாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான உண்மை சம்பவங்கள் பட் மக்களுக்கு கசப்பாக இருக்காது, அது தப்பு பண்ணவங்களுக்கு கசப்பாக இருக்கும். அப்போ பார்க்குறவங்களில் யாரும் நம்ம தப்பு பண்ணோன்னு கூட நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் ஆஹா கரெக்டடா அப்படின்வாங்க. ஏன்னா தப்பு பண்ணுறவங்க கூட அவன் மனசாட்சி கூட ஒத்துக்கும் படம் பார்க்கும்போது. அந்த மாதிரி இருக்கும் படம். ஆனால் என் பேச்சு ஓப்பனாக பேசுகிற அது சரிப்பட்டு வராது. பட்டு என்னையும் மாற்றிக்க முடியல, அப்படியே போயிட்டுருக்கு. முதல் பாகத்தில் உள்ள வசனங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் அரசியல் ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த படத்தில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா? இதுக்கு நான் இன்னொரு சமாதானம் சொல்லணும். நான் எப்போ இதுதான்டா போலீஸ் பார்த்தாலும் நான் அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் ஏன்டா நான் இப்படி நடித்தேன், ஏன் இவ்வளோ ஓவராக நடித்தேன் அப்படியெல்லாம் நான் மனசுக்குள்ளே நினச்சிப்பேன். எல்லாரும் புகழ்வாங்க, ஆஹா ஓஹோ இப்படி நடிச்சிங்க அப்படி நடிச்சிங்கன்னு. எந்த மனுஷனும் அப்படியெல்லாம் நடந்து போய் பண்ணுறதெல்லாம் கம்மி, அது மோர் சினிமேட்டிக். ஸோ இதை என் மனசில் நம்ம இன்னும் கொஞ்சம் அதை ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எனக்கு நினைப்பு எனக்கு மனசில் இருந்தது. ஆனால் உலகமே என்ன மிச்சிக்கு பாராட்டிச்சு. அப்படி இருந்த எனக்கு நான் ஒரு வாட்டி இதை தான் ஜீவிதாவும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது என் பொண்ணு இவ தான் சிவானி அவையில் சொல்லிட்டு இருக்கேன், ஜீவிதா இந்த படம் நம்ம பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும், நம்ம அந்த இதுதாண்டா போலீஸ் மாதிரி அந்த ஓவர்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. உடனே அவ சொன்னா, டேடி அது ஓவர் ஆக்டிங் உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லி நான் இவ்வளோ நாள் சொல்லலை. கரெக்டு. இப்போ இருக்கிற சமூகத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி பிஹேவ் பண்ணுவார், எப்படி இது பண்ணுவார், அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா கரெக்டு டேடி, அப்படி பண்ணுங்க டேடி, அதான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு இந்த ஜென்ரேஷன். ஸோ இட் வில் பி அக்கார்டிங் டு திஸ் ஜென்ரேஷன். ஈவன் த ஸ்கிரிப்ட் த டைம், அதனால தான் சொன்னேன் 2 மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும்னு. இப்போ சொல்ல வேண்டியதை கரெக்டாக அளவோட எந்த இதுவும் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு நடக்கிற சம்பவம் அப்படின்ற மாதிரி தான் தோணுமே தவிர ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஒரு டூயட்டோ ஒரு அந்த மாதிரியோ இந்த மாதிரியோ இந்த படம் இருக்காது. ஆனால் பார்க்குறவங்கள கரெக்டு, இது தாண்டா போலீஸ், இப்படி தாண்டா இருக்கணும் போலீஸ் அப்படின்னு மறுபடியும் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த படத்தில் நடிச்சவங்க யாரோ ஒருத்தர் அந்த படத்தில் நடித்தவங்க ஆக்சுவலாக ராமி ரெட்டி அந்த வில்லனை வந்து இந்த படத்தில் நடிக்க வைக்கலான்னு கேரக்டரெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணியிருந்தேன். பட் அவர் இறந்துட்டார். ஸோ இதில் அவர் ஒரு பாசிட்டிவ் ஆஃபீஸராக இவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ரொம்ப குரூஷியல் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சடனாக ஒரு கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணும் ஹீரோக்கு படத்தில். அது அவரை பண்ண வைக்கணும்னு நினச்சோம். அதாவது அன்பேவா தானே அதில் வந்து இந்த குண்டுமணியா எம்ஜிஆருக்கு ஒரு எப்பயும் தகராறு இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் கிளைமேக்ஸில் வந்தால் ஒரு ஃபைட் நடக்கும். ஃபைட் நடந்த உடனே பார்த்தா ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னா அப்போ தான் சரோஜா தேவி திருப்பி ஓடி வருவாங்க, ஐயோ ஃபைட்டுன்னு சொல்லி. 2 பேர் ஹீரோ ஹீரோயின் அப்போ தான் சேருவாங்க. சேர்ந்தவொடனே அந்த குண்டுமணி சொல்ல இதுக்காக தான் ஐ எம் நாட் ஃபைட்டிங் ஃபார் இட் என்ற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் எப்பயோ என் மனசில் நின்று போன இது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இங்கே ராமி ரெட்டி.
ஆனால் அந்த கேரக்டர் அவர் யார் பண்றாங்க? இப்போ இன்னும் முடிவு பண்ணலைங்க. இன்னும் முடிவு ஹீரோயின் யாரு? உங்களுக்கு வேற இல்லையா? மதுரிமான்னு அதுல அந்த படத்தில் ஜீவிதா. அந்த படத்தோட ஹீரோயின் தான் இந்த படத்தோட டைரக்டர். ஏதாவது scene நீங்க வரலாம்? இல்லை நான் அதுக்கப்புறம் வரவே இல்லை எந்த படத்தில் எந்த சீன்லையும். மதுரிமா உங்களோட பேர்? என்னோட பேர் நோ டூ இட். நோ டூ இட்.